ராம் ராம் அண்ணா, ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஜிபே நம்பர், சியூபி கியூஆர் கோட் இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கு. ரேசர் பே லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பயன்படுத்திட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அண்ணா. ராம் ராம். திருக்குறள் தொடர்ச்சி 2வது அதிகாரம். இன்னைக்கு வான் சிறப்புன்னு பேர். வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று அப்படிங்கிறது. வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் அப்படின்னா இடைவிடாமல் மழை தேவையான சமயங்களில் காலத்துக்கேற்ப பெய்து கொண்டு வருகிறது. சில சமயம் குறையலாம், சில சமயம் கூடலாம். அப்படி தொடர்ந்து நமக்கு மழை வந்து கொண்டு இருக்கிறது. ஒரு வருஷம் குறைச்சலாக இருக்குது, ஒரு வருஷம் ஜாஸ்தியாக இருக்குது. அப்படி வித்தியாசம் இருக்கே தவிர மழை தொடர்ந்து இருக்குது. அதனால தான் அமிழ்தம் என்று உணரப்பாற்று, அதனால அது அமிர்தம் என்று சொல்லுகிறார்கள். அமிர்தம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்ததில்லை, நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்ததில்லை. ஒரு அடையாளம் சொல்கிற, அமிர்தம் சாப்பிட்ட வாழ்க்கை மரணம் கிடையாது, தேவர்கள்லாம் அமிர்தம் சாப்பிட்டவா, அப்படி தான் வச்சுக்க முடியுமே தவிர டேஸ்ட்டை பற்றி நம்ம சொல்ல முடியாது. சரி, நமக்கு இப்போவே வெயில் காலத்தில் எத்தனை கூல்ட்ரிங்க் குடித்தாலும் சாதாரண பச்சை தண்ணி குடித்த அளவுக்கு தாகம் அடங்குவது கிடையவே கிடையாது. கூல்ட்ரிங்கில் அடங்குவது கிடையாது. அதுலேயும் ஒருபடி மேலே சொன்னால் அதிகமான ஜில் தன்மை இருக்கக்கூடாது, கூலிங் இருக்கக்கூடாது. ஒரு பானத்தண்ணி லெவலில் இருந்தால் தான் நமக்கு தாகம் அடங்கும். அப்போ அது அமிர்தம்னு தானே சொல்ல வேணும். அந்த தண்ணிக்கு ஈடாக இன்னொன்று எவ்வளோ கொடுத்தாலும் கூட தாகம் அடங்குவதில்லை. அப்படி சொல்லும்போது அது அமிர்தம்னு சொல்லுவதில் எந்த குறைபாடும் இல்லை. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அதை அமிர்தம் என்று சொல்லுகிறோம் அப்படி சொல்லுகிற. 2வது பாடல், துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூ மழை அப்படின்னு பாடல். துப்பார்க்கு துப்பு ஆய துப்பு ஆக்கி அப்படின்னா சாப்பிட்றவாளுக்கு நல்ல உணவுகளை கொடுத்து, துப்பார்க்கு துப்பு ஆய தூ மழை, அதை சாப்பிடுவதற்கு தகுந்த தானியங்களை எல்லாம் கொடுத்து அந்த மழையின் காரணமாக அந்த மழையும் கடைசியில் நமக்கு உணவாக மாறுகிறது. சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. அதை சொல்லக்கூடியதாக இந்த பாடல். தானியங்கள்லாம் கொடுத்து நமக்கு சாப்பாடு கொடுக்கறது, அந்த மழையும் ஒரு வேளையில் சாப்பாடாகவும் ஆகிவிடுகிறது அப்படின்னு. அதுக்கு அடுத்த பாடல், விண் இன்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள் நின்று உடற்றும் பசி அப்படின்னு. அதாவது விண் இன்று பொய்ப்பின், நமக்கு தேவையான சமயத்தில் மழை பெய்யாமல் இருந்து விட்டால் என்னாகும்? பெய்யாது பொய்க்குமாயின், மழை இல்லாமல் போயிடுதுன்னா, விரி நீன் வியல் உலகத்துள், கடலால் சூழப்பட்ட இந்த உலகத்தின் சூழ்நிலை மாறிவிடும். பசி வந்து எல்லாரையும் ரொம்ப சிரமப்படுத்தும். வேண்டிய சமயத்தில் மழை பெய்தால் தான் தானியங்கள்லாம் வரும், தானியங்கள் இருந்தால் தான் பசி இல்லாமல் இருக்க முடியும். அப்படி இல்லாமல் போய்விட்டால் பசியினால் பாதிக்கப்படும். இப்படி பல நாடுகள் தானியம் இல்லாமல் கட்டப்பட்டதெல்லாம் நமக்கு செய்திகளில் தெரியும். அப்போ மழைங்கிறது ரொம்ப அவசியமானது. அடுத்த பாடல், ஏரின் உழா அர் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றி கால் அப்படி. உழவர் ஏரின் உழா, அதாவது ஏறு பிடிச்சி உழவு செய்வது விவசாயிகளுடைய காரியம். அப்படி விவசாயிகள் உழவு செய்யாமல் இருந்து விட்டால் என்ன ஆகும்? புயல் என்னும் வாரி வளம் குன்றிக்கால், மழை என்னும் வருவாய் தன் பயன் குன்றிவிடும். அதாவது விவசாயம் நடக்கலைன்னா மழையும் குறைஞ்சிடும், ஒன்றுக்கொண்டு தொடர்பு உண்டு அப்படிங்கிற.
இது கூட ஒரு விஷயத்த சொல்லுவா. என்னென்னா, ஒரு இடத்துல மழை இல்லாமல் இருந்தது. விவசாயி மழை இல்லாவிட்டாலும் உழுது கொண்டே வந்தான். ஒருவர் கேட்டார், மழையும் இல்லை, விவசாயம் பண்ண முடியும், எதுக்கா உழுதுன்னு இருக்கேன்னு. நம் தொழிலை விட்டால் அதுவே நமக்கு கேடு. மழை பெய்யறது இல்லைங்கிறத 2வது வேலை. அப்படி அதாவது எக்ஸாம் வர்றது வரலைங்கிறது வேறு விஷயம். படிக்க வேண்டியது மாணவனுடைய கடமை. அப்படி வச்சுக்கோங்களேன், இல்லையா? அப்போது மழை பெய்யலாம், விவசாயம் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆனால் என்னுடைய தொழில் உழவு செய்வது, அதை அன்றாடம் உழுது கொண்டு இருக்கிறது, விவசாயத்தை செய்து கொண்டு. இது எல்லாத்துக்கும் பொருத்தி பார்க்கலாம். அதுபோல் எக்ஸாம் எப்போ வருதுங்கிற கேள்வி இல்லை, இவன் படித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அங்கே. அதுபோல் சங்கீதம் படிக்கிறவா, இல்லையா? கச்சேரி நடக்கிறதோ இல்லையோ, டெய்லி அதை பாடி பாடி பழக வேண்டும் அப்படி சொல்லுவோம். ஆலாபனை செய்து அந்த பழகிக்கொண்டே இருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் இது உண்டு. அது சம்பந்தமான பயன் வரதா இல்லையாங்கிறது 2வது கேள்வி. நீங்கள் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட செய்து கொண்டு. அதுபோல் வேதத்தையும் வச்சுக்கலாம். வேதம் வைதிகத்துக்காக இல்லை, இவன் மேன்மையை பெறுவதற்காக. அதனால வேதத்தை இயல்பாக டெய்லி கொஞ்சமாவது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அது இவனுடைய வேலை. அப்படி எல்லாருக்கும் உண்டு. சட்டிப்பானை வியாபாரம் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். அவனுடைய வேலை சட்டிப்பானை செய்து கொண்டே இருப்பது. மாடலை மாற்றிகிட்டே இருக்கணுமே தவிர செய்யாமல் விடக்கூடாது. அப்படி எல்லா தொழிலுக்கும் அது உண்டு, செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு. அடுத்த பாடல், கெடுப்பது கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பது எல்லாம் மழை. அதாவது மழைங்கிறது ரொம்ப அவசியமானது. கெடுப்பது பூமியின்படி, பூமியின் மேலே வாழ்பவரை பொய்யாது நின்று கெடுப்பது அதாவது மழை பெய்யாமல் இருந்தால் அதன் மூலமாக தீமை வரும். கெட்டார்க்கு சார்வாய் மற்ற அங்கே எடுப்பதுவும், அவ்வாறு கெட்டார்க்கு துணையாய் பெய்து முன் கெடுத்தார் போல கெடுப்பதுவும். அதான் அதிகமான மழை பெஞ்சாலும் கஷ்டம், மழை இல்லாவிட்டாலும் கஷ்டம். எல்லாத்துக்கும் மழை அவசியம். ஒரே தெரியா மழை பெஞ்சு விவசாயத்தை அழிப்பதும் உண்டு, பல மக்கள் மாண்டு போவதும் உண்டு. விவசாயம் இல்லாமல் மரணமடைவதும் உண்டு, சாப்பாடு இல்லாமல் தானியம் இல்லாமல். 2க்கும் காரணமாக மழை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாடல், விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பரிது. காண்பது அரிதுன்னு, காண்பரிதுன்னு பேர், காண்பது அரிதுன்னு வச்சுக்கணும். அதாவது மேகத்திலேருந்து ஒரு துளி நீராவது விழுந்தாதான் பசும்புல் தழைக்கும். அந்த மேகத்திலேருந்து பில்லே மழையே இல்லைன்னா பில்லு கூட தழைக்காது. ஏன் பில்லை சொல்லணும் அப்படின்னா, பூமி அழகாக இருக்கிறதுக்கு பில்லு தான் முக்கியம். இப்போவும் கூட பெரிய பெரிய கார்டன்லலாம் பார்த்தோம்னா பசும்பில்ல, அந்த பில்லு இருந்தால் அது ஒரு பசுமை, பார்க்க அழகாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சி அப்படின்னு. மாடுகளுக்கு அது ரொம்ப அவசியமானது இருக்குது. அதுவே கொஞ்சம் அதிகமாக பெய்யும்போது நமக்கு தானியங்கள்லாம் வருவது உண்டு. அப்போ மேலேருந்து மழையை ஒரு துளியாவது வெள்ளன்னா பசும் பில்லு கூட வராது அப்படின்னு சொல்ல வரும். அடுத்த பாடல், நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின் அப்படின்னு. நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் அப்படின்னு அளவில்லாத கடலும் தன் இயல்பு குறையும். எப்போ மழை பெய்யலைன்னா கடல் நீர் மட்டம் கூட குறைவது உண்டு. அது கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எழிலி தான் தடிந்து நல்காது ஆகிவிடின், மேகம் தான் அதனை குறைத்து அதன் கண் பெய்யாது விடுமாயிருந்தால் கடலும் கூட நீர் வளம் குன்றிவிடும் அப்படின்னு பாடு. அப்போ கடல் செழிப்பாக இருக்கிறது கூட மழைதான் காரணம் அப்படின்னு. அடுத்த பாடல்,
சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் ஈண்டு அப்படின்னு. மழை பெய்யாவிட்டால் பூஜை கூட நடக்காது அப்படிங்கிற. வானோர்க்கும் ஈண்டு சிறப்போடு பூஜனை செல்லாது. தேவர்களுக்கும் இந்த உலகத்தில் மக்களால் செய்யக்கூடிய விழாவும் பூஜையும் நடக்காது. வானம் வறண்டு விட்டால் இவனுக்கே சாப்பிட வழி இல்லைன்னா பூஜை எப்படி நடக்கும்? மனிதன் சாப்பிட்டு அவனுடைய அன்றாட காரியம் தடையின்றி நடந்தால்தான் பூஜை செய்ய முடியும். சராசரி மனிதனாக இருக்கட்டும், இல்லை ஒரு பிராமணனாக இருக்கட்டும், கார்த்தால் எழுந்து சந்தியானம் பண்ணி ஆசாரமாக இருக்கணும், நேற்றுக்கு ராத்திரி சாப்பிட்ட சக்தி இருக்கணும். அப்போ எல்லாத்துக்கும் அடிப்படைங்கிறது மழை தான். மழை இருந்து மனிதர்கள் சாப்பிட்டுண்டு அவா சௌக்கியமாக இருந்தால் தான் பூஜை காரியங்கள் செய்ய முடியும் அப்படின்னு இதே விஷயத்தை அடுத்த பாடல்களையும் சொல்லுகிறார். தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எனின் அப்படிங்கிற. வியன் உலகம் தானம் தவம் இரண்டும் தங்கா அப்படின்னா இந்த பெரிய உலகத்தில் தானம் தவம் தர்மம் இதெல்லாம் இருக்காது. ஏன்? வானம் வழங்காது என்றால், மழை பெய்யாவிட்டால் இவை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லுகிற. இந்த மழையை பற்றி வேதங்களில் சொல்கிறது. பூமிம் பர்ஜன்யாஜின்வந்தி திவஞ்சின்வந்தியக்னஜயிதின்னு வேத வாக்கியம். பூமிம் பர்ஜன்யாஜின்வந்தி, பூமி மழையினாலே செழிக்கிறது. திவஞ்சின்வந்தியக்னஜயிதி, ஆகாசம் செழிக்க வேண்டுமானால், தேவலோகம் செழிக்க வேண்டுமானால் அக்னி காரியம் நடைபெற வேண்டும். கீதையிலே 3வது அத்தியாயத்திலே கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார், மனிதர்களுக்கு தேவையானதெல்லாம் தேவர்கள் கட்டுப்பாட்டில் கொடுத்துருக்காராம். தேவர்களுக்கு தேவையானதெல்லாம் மனிதர்கள் கட்டுப்பாட்டில் கொடுத்துருக்காளாம். இது எப்படி பார்க்கணும்னா, தேவலோகத்தில் சாப்பாடு கிடையாது. பூமியில் யாராவது அக்னி காரியம் பண்ணி அபிர்பாகம் கொடுத்தால்தான் தேவர்களுக்கு சாப்பாடு. நைவேத்தியம் சாப்பாடாக ஆகாது. அதை ஞாபகம் வச்சுக்கணும். என்னத்தை பண்ணி நைவேத்தியம் பண்ணாலும் நம்ம தான் சாப்பிட போகிறோம். சுவாமி சாப்பிட்றதுன்னு வந்தால் நாளையில் நைவேத்தியம் பண்ண மாட்டோமே, அது வேறு இருக்கும் இல்லையோ. ஆற்றுல 4 பேர் இருக்கா, தலைக்கு 2 வடை வீதம் 10 வடை பண்ணியிருக்கோம், நைவேத்தியம் பண்ணுறோம். சாமி 10 வடை சாப்பிட்டா நாளையில் யார் நைவேத்தியம் பண்ணுவா? அப்போ நிவேதனம்ங்கிறது, நிவேதனம்ங்கிற வார்த்தைக்கு அறிவித்தல்னு பேர். ஒன்று அருளால் நான் இதை சாப்பிடுவதில் அருள் செய்யும் தான் அர்த்தம். தெய்வம் சாப்பிடுவதுன்னு வந்தால் நாளையில் நைவேத்தியம் பண்ண மாட்டோம். அப்போ தெய்வத்துக்கு இது சாப்பாடாக போகும். அக்னியில் எது போடப்படுகிறதோ அது சாப்பாடாகும். அக்னியில் யார் போடுவா? யாகம் செய்பவர்கள் போடுவார்கள். நம்ம லெவல்லன்னு சொன்னால் ஒரு கணபதி ஹோமம், வக்ர மிருத்யுஞ்சய ஹோமம், அந்த மாதிரி ஹோமங்களில் போடுறோம். அப்போ தேவதைகளுக்கு சாப்பாடு நம்ம கட்டுப்பாட்டில் கொடுத்துருக்கா. நமக்கு தேவையான மழை ஆரோக்கியங்கள்லாம் தேவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. இது கீதையில் பகவான் சொல்லும்போது, சகயஜா பிரஜா சிட்வா புரோவாச்ச பிரஜாபதி அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்து இஷ்டகாமதுகுங்கிற. மனிதர்களை படைக்கிற போது கூடவே அக்னி தேவனையும் படைத்திருக்கிறேன். சகயஜா பிரஜா சிட்டுவா புரோவாச பிரஜாபதி. அப்போ பிரம்மா சொன்னார், உங்களுக்கு தேவையானதெல்லாம் அக்னி தேவன் மூலமாக கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னா அக்னி காரியை தொடர்ந்து பண்ணுங்கொண்டு. அனேன பிரசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்து இஷ்டகாமதுகு. அக்னியில் ஹோமத்தை பண்ணிட்டாக்கா அக்னி தேவனே உங்களுக்கு காமதேனுவை போல இருந்து உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவான். அப்போ அக்னி மூலமாக தேவர்களுக்கு நாம் சாப்பாடு கொடுத்து கொண்டிருந்தால் நம்மளுடைய தேவைகளை அவர்களும் நிறைவேற்றுவார்கள் அப்படின்னு கீதையில் இதை பற்றி விஸ்தாரமாக சொல்கிறார். 3வது அத்தியாயத்தில் நிறைய சொல்கிறார். இந்த மாதிரி பர்ஜன்யாது அன்ன சம்பவா, யாகத்தினால மழை பெறுது, மழையினால தானியங்கள் விருத்தியாகிறது, அப்படியெல்லாம் சொல்கிறார். அப்போ கீதை, வேதம், வள்ளுவர் எல்லாம் இதே விஷயத்தான் சொல்கிறார். இது பாகவதத்தில் ஒரு கதை வேற வருது. பாகவதத்தில் ஒரு சூழ்நிலையில் நந்தகோபர் இந்திரனை குறித்து யாகம் பண்ணுவதற்கு தயாராக இருக்கார். அப்போ தான் கிருஷ்ண பரமாத்மா
யாகமெல்லாம் எதுக்குன்னு கேட்குறார். இது எதுக்காக கேட்குறான்னு கேட்டால், கலியுகத்தில் மனிதர்கள் எப்படியெல்லாம் பேசுவார்கள்னு ஒரு கற்பனையாக ஒரு நாடகம் நடித்து காமிக்கிறார். அங்கே அப்படிதான். யாகத்தினால மழை பெய்யும்னார் நந்தகோபுரம். யாகத்தினால பெய்யாது. காட்டில் உள்ள மரங்கள்லாம் யாகமாக பண்ணிருக்கு, அங்கெல்லாம் மழை பெய்யலையான்னு கேட்குறாரு. இந்த காலத்தில் கேட்டால், அமெரிக்காலாம் பிராமணாளாக இருக்கா, அங்கெல்லாம் மழை பெய்யலையா, மற்ற நாடுகள்லாம் மழை பெய்யலையா, அங்கெல்லாம் பிராமணாளாக இருக்கா, அப்படியெல்லாம் நம்ம கேட்கலாம். இதைத்தான் கிருஷ்ண பரமாத்மா கேட்குறார். அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்ல வர்றார்? நம்ம மாடுகளும் நாமளும் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த கோவர்தனகிரி தான் காரணம். கோவர்தனகிரியில் நிறைய பில்லெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மாடுகள் மேயறது, மரங்கள்லாம் இருக்குது, நமக்கு பழங்கள்லாம் கொடுக்கறது. அதனால கோவர்தனகிரிக்கு பலி போட்டால் போரும்னு சொல்லி யாகத்துக்கு உண்டான சாமான்களெல்லாம் பலி போடுகிறார்கள் கிருஷ்ண பரமாத்மா தலைமையில். யாகம் நின்று விடுவதனால தேவர்களுக்கு சாப்பாடு இல்லாத காரணத்தினால இவர்களை பழிவாங்க வேண்டுங்கிற எண்ணத்தினால, கிருஷ்ண பரமாத்மாவை பழிவாங்கணுங்கிறதுனால, கோகுலத்தாரை பழிவாங்கணுங்கிற எண்ணத்தினால இந்திரனுடைய ஏற்பாடில் உடனடியாக மழை பெய்யறது, இடைவிடாமல் மழை. அப்போ தான் அந்த கோவர்தனகிரியை தூக்கி வச்சுன்னு எல்லாரையும் காப்பாற்றுறாரு சரித்திரம். இங்கே கோபத்தினால பெய்யக்கூடிய மழை, இந்திராதிகள். இதையே நம்ம யாகங்கள் அக்னி காரியங்களை தொடர்ந்து பண்ணிருந்தால் அவர்கள் மகிழ்ச்சியாக அந்த மழையை கொடுத்து விடுவார்கள். அப்படிங்கிறதுலாம் முக்கியமான காரணமாக இருக்குது. அப்போ இங்கே வள்ளுவர் சொல்கிற போதும் தானம் தர்மம் எல்லாம் தொடர்ந்து நடக்க வேண்டுமானால் மழை இருந்தால்தான் நடக்கும். செழிப்பாக இருந்தால் தானே தானமோ தர்மமோ ஒருத்தர் பண்ணுவா. வியன் உலகம் தானம் தவம் இரண்டும் தங்கா. தானம் தவம் தர்மங்கள் இதெல்லாம் இருக்க வேண்டுமானால் வானம் பொழிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு. அப்போ மழைக்கு பல காரணம் உண்டு. ஜீவராசிகள் வாழ்வது, தானம் தவம் நடப்பது எல்லாத்துக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு சொல்ல வேண்டும். இந்த அதிகாரத்தில் கடைசி பாடலாக வரக்கூடியது, நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு. யார் யாருக்கும் நீர் இன்றி உலகு அமையாது எனின் அப்படின்னா, எப்படிப்பட்ட மேன்மையான மக்களாக இருந்தாலும் சரி, தண்ணீர் இல்லாமல் இவர்கள் வாழ முடியாது. உலகத்தில் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தண்ணீர் இல்லாமல் வாழ முடியாது. அதான் சொல்ல வர்றார். அந்நீர் இடையராது ஒழுகும் ஒழுக்கும் வானை இன்றி அமையாது அப்படின்னு. எப்பேற்ற மனுஷால் இருந்தாலும் கூட மழைங்கிறது தேவை. வேதங்கள்லேயும் நிறைய இடத்துல இந்த மழையை பற்றி சொல்கிறது. அதில் சொல்லும்போது ஒரு இடத்துல மழை வரணும்னா என்ன பண்ணணும்னு கேள்வி. அதுக்காக யாகங்கள் சில விஷயங்கள் இருந்தாலும் கூட காரீரி இஷ்டின்னு ஒன்று, கருப்பு வஸ்திரம் கட்டிண்டு ஒரு யாகம் இருக்குது. யாகம் செய்யக்கூடியவர்களை வைத்து செய்ய வேண்டும். அப்படி பண்ணால் உடனடியாக மழை வரும் அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய இடத்துல நடந்திருக்கு. வேத மந்திரங்களுக்கு எப்போவுமே சக்தி ஜாஸ்தி. அதை சொன்னால் உடனே மழை வந்துடும் அப்படிங்கிறது இயல்பாக நமக்கு தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. புராணங்களில் வால்மீகி ராமாயணத்துலேயும் சரி, பாரதத்துலேயும் சரி 2 நிகழ்ச்சி வர்றது போல், வால்மீகி ராமாயணத்தில் சொல்லும்போது அங்க தேசத்தில் மழை இல்லாமல் இருந்தபோது ரிஷியசிங்கர் வந்ததுனால மழை பெய்ததுன்னு அது ஒரு பெரிய சரித்திரம். பாலகாண்டத்தில் அற்புதமான சரித்திரம் அது. அங்கே ரிஷியசிங்கத்துக்கு என்ன முக்கியம்னு கேட்டால், அவர் பெண்களை பார்த்ததே இல்லை. அவர் சிறந்த தபஸ்வி, விபண்டகருடைய பிள்ளை. அந்த தபத்தின் காரணமாக இவர் வந்தோறும் மழை பெய்கிறது அப்படின்னு அங்கே வால்மீகி ராமாயணம் சொல்லும். இதுபோல் பாரதம் சொல்லும்போது விராட்ட பருவான்னு ஒரு பகுதி, அந்த பகுதியை படித்தாலோ உபன்யாசம் பண்ணினாலோ ஸ்ரத்தையாக கேட்டாலோ மழை வரும் அப்படி. அங்கே அதுக்கு என்ன மையமாக சொல்லப்படுகிறதுன்னு கேட்டால், தர்மங்களும் வேதங்களும் யாகங்களும் எங்கே செழிப்பாக இருக்குமோ அங்கே மழை வரும் அப்படிங்கிற அடிப்படையில் இந்த வனவாச காலத்தில் பாண்டவர்கள்
எங்கே இருக்கா அப்படின்னு கேட்குறது, அஜ்ஞாதவாச காலத்தில் இவா விராட தேசத்தில் இருந்தா. அப்போ விராட தேசத்தில் இருந்ததுனால அங்கே விராட தேசமே மழை பெய்து எல்லாரும் சிறப்பாக இருக்கிறார்கள். அப்போ மழை பெய்து எல்லோரும் செழிப்பாக இருப்பதற்கு காரணம் என்னன்னா, பாண்டவர்கள் அங்கே இருப்பார்கள்னு ஒரு யூகம். இந்த மாதிரி தர்மங்கள் செழிப்பாக இருந்தால் தான் மழை பெய்யும். இப்போ இருக்கிற மழை நமக்காக இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மனிதர்கள்ட்ட தர்மங்கள் கிடையாது, நியாயங்கள் கிடையாது, ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, எதுவும் கிடையாது. ஒரு 5 நிமிடத்தில் சந்தியாவந்தம் பண்ணலாம், பண்ண மாட்டேங்கிறா. சாப்பிட உட்காண்டா 1 நிமிஷம்தான் பரிசேச்சனம், அது கூட பண்ணுறதில்ல. நாகரீக மோகம். அப்போ நாம் செய்ய வேண்டிய, தெய்வத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் விடுவோமானால் தெய்வம் மாத்திரம் கடமையை செய்து கொண்டே இருக்குமா என்ன? அப்போ மழை பெய்யறதேன்னு கேட்டால் நமக்காக இல்லை, ஆடு மாடுகளுக்காக, காற்றில் உள்ள ஜீவராசிகளுக்காக கருணையினால மழை பெய்யறதுன்னு வச்சுக்கலாம். இல்லை வேறு மாதிரி வச்சுக்கலாம். பிள்ளைகள் எவ்வளோ தவறு செய்தாலும் கூட அம்மா அப்பாக்கள் கைவிடுவதில்லை, காப்பாற்றுவா அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தா நம்மெல்லாம் பிள்ளைகள், தெய்வங்கள்லாம் நமக்கு அம்மா அப்பா மாதிரி, நாம் எவ்வளோ குற்றம் செய்தாலும் நமக்கு கை கொடுத்து காப்பாற்றுவா அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி பார்த்தாலும் கூட என்னைக்கா ஒரு நாளைக்கு நாம் உணர்ந்து கொண்டு நாம் அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேணுமா இல்லையா? அந்த அடிப்படையில் பார்த்தா நாம் தேவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்யாமல் இருக்கோமே, நாம் திரும்பி செய்ய வேண்டும். சந்தியாவந்தனம், வேதங்கள் படிப்பது, உபாசனம் பண்ணுவது, அக்னி காரியம் செய்வது, இதெல்லாம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் நம்ம பலவிதமாக அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மழையினுடைய தொடர்பு இல்லாமல் உலகம் வாழ முடியாது. அதனால மழையினுடைய அவசியங்கிறது வேதங்கள் சொல்லுகிறது, புராணம் சொல்லுகிறது, கதைகள் சொல்லுகிறது. ஔவையார் சொல்லுகிறார், வேதம் ஓதிய வேதியருக்கு ஒரு மழை அப்படின்னு சொல்கிறார். அப்படி நிறைய இடத்துல சொல்லப்படுறது மழையை பற்றி. மழை இல்லாமல் உலகம் வாழ முடியாது அப்படின்னு. அதனால மழையினுடைய முக்கியத்துவம் நிறைய வேதங்கள் சொல்லுகிறது, புராணம் சொல்லுகிறது, வள்ளுவர் சொல்லுகிறார், ஔவையார் சொல்லுகிறார். பல பேரும் அந்த மழையினுடைய உயர்வை சொல்லுகிறார்கள். அந்த அடிப்படையில் வள்ளுவரும் சொல்லுகிறார், பலவிதமாக சொல்லி கொண்டு வந்து இதனால மழை வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறார். ஆகவே மழை பெய்ய வைப்பதுங்கிறது தேவதைகளுடைய கடமை, இல்லை இயற்கைன்னு ஒன்றா வச்சுங்கோ. ஆனால் இயற்கைக்கு நாம் திரும்பி செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கிறது. தெய்வத்தினுடைய காரியத்தினால தான் மழை பெய்யறது நீங்கள் ஒத்துக்கிறா இருந்தால் தெய்வத்துக்கு நாம் திருப்பி செய்ய வேண்டும். நீங்கள் இயற்கைன்னு சொல்லிட்டா இயற்கைக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்குது. எப்படி பார்த்தாலும் கூட கொடுக்கல் வாங்கல் முறையில் தான் இந்த உலக அமைப்பு அமைந்திருக்கிறது. நாம் கடமையை செய்து கொண்டே வந்தால் எப்பவும் பூமி செழிக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் இதை புரிந்து கொண்டு இந்த வான் சிறப்பு அப்படிங்கிற அதிகாரத்தை இந்த அளவில் நாம் பூர்த்தி செய்து கொள்ளுகிறோம். அடுத்த அதிகாரம் நாளை தொடரும்.